ஆசிரிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி டெட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் மேக்ஸ் கிளாஸில் 8th ஸ்டாண்டர்ட் வாழ்வியல் கணிதம் அப்படிங்கிற சாப்டரில் நேர் மற்றும் எதிர்மாறல் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து கிளாஸஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு 10 சம்மு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த 10 சம்மில் 2 சம்மு வந்து ப்ரீவியஸாக 2022 டெட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட வினாக்கள். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம வந்து மேக்ஸ் கிளாஸில் எந்த ஒரு ஃபார்முலாஸும் யூஸ் பண்ணாமல் ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணி கிளாஸஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூவாக வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த 10 சம்மே டீச் பண்ணுறேன். கிளாஸை லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கான பிடிஎஃப் ஃபார்மேட்டாக அந்த சம்மை ஃபுல்லாக பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். ஸோ ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதி பார்க்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த டெலகிராம் குரூப்போட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ லிங்க்கில் ஜாயின் பண்ணிவிட்டு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சம்ம பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 நபர்கள் 5 வேலைகள் 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை டேஷ் நாட்களில் செய்து முடிப்பர். சரிங்களா? ஸோ இந்த சம்மு எங்கே இருக்குது அப்படின்னா எங்கே இருக்குது 8th ஸ்டாண்டர்ட் புக்கு சமச்சீர் புக்கில் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24 ஆண்கள் 12 நாட்களில் 48 பொருட்களை செய்வர் எனில் 6 ஆண்கள் டேஷ் பொருட்களை 6 நாட்களில் செய்வர். ஓகேவா? ஸோ இந்த சம்மு எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது 8th புக்கில் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு 10 சம்மு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் 9 சம்மு வந்து நான் போடுறேன். ஒரு சம்மு வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரிங்களா? ரைட்டு. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 3 இதுவும் 8th புக்கில் உள்ள சம்மு தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். ஸோ இந்த சம்மு தான் என்னென்னா எனது டெட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு நிறுவனமானது 20 நாட்களுக்கு 15 வேலையாட்களுக்கு 6 லட்சம் தொகையை ஊதியமாக வழங்குகிறது எனில் அந்நிறுவனத்திற்கு 5 வேலையாட்களுக்கு 10 நாட்களுக்கு ஊதியமாக வழங்கப்படும் தொகை எப்போ கேட்டிருக்காங்கன்னா 2022 டெட் எக்ஸாம் பேப்பர் 1ல் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு 10 சம்மு வந்து என்ன பண்ணுவோம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அதில் 9 சம்மு ஒரு சம்மு வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே. ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 1 பார்த்துடலாமா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். கொஸ்டின் ஆல்ரெடி நான் ரீட் பண்ணிட்டேன். இருந்தாலும் இன்னொரு டைம் ரீட் பண்ணுறேன். என்னென்னு பாருங்கள். 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நபர்கள் 5 வேலைகள் 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை டேஷ் நாட்களில் முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் ட்ரிக்கு, அதாவது என்னதுன்னா ட்ரிக்குங்கிறத விட ஒரு ஷார்ட்கட் மெத்தடாக சொல்ல போகிறேன். என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஆட்கள் நாட்கள் நேரம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 3 கொடுத்துருந்தாங்கன்னா அதை என்ன பண்ணுங்க மேலே வச்சுக்கோங்க. அது என்னன்னா ஆட்கள் அதுக்கப்புறம் இன்ட்டு நாட்கள் இன்ட்டு அதுக்கப்புறம் நேரம் இந்த 3 கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணு வச்சுக்கோங்க அதை மேலே வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3ல் 2 தான் இருக்குது. சரியா? நேரம் கொடுக்கல ஆட்கள் நாட்கள் தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல. அந்த வந்து அதை கொடுத்துருக்கதை மேலே வச்சுக்கோங்க. அதாவது நம்ம கொடுத்துருக்க சம்மில் ஆட்கள் நாட்கள் நேரம் இருந்தது அப்படின்னா அதை வந்து மேலே வச்சுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் டிவைட் பை போட்டு வேலை அப்படிங்கிறத என்ன பண்ணணும்னா கீழே வச்சுக்கோங்க. வேலைங்கிறத என்ன வச்சுக்கோங்கன்னா கீழே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆட்கள் நேரங்கிறத மேலே எழுத போகிறோம். வேலையை மட்டும் என்ன பண்ண போகிறோம் கீழே எழுத போகிறோம். சரியா? ஸோ இதே மாதிரி 2 செட்டாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் சம்மு வந்து என்ன பண்ண போட போகிறோம். புரிஞ்சா? ஓகே. ஃபார்முலா ஷார்ட்கட்டை நோட் பண்ணிங்க. ஆட்கள் நாட்கள் நேரம் இது மேலே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் வேலையை வந்து என்ன பண்ணுவோம் கீழே வச்சுக்கணும். ஓகே. இங்கே இந்த இடத்துல பாருங்கள் என்ன கொடுத்தாங்க நபர்கள் அப்படின்னு கொடுத்தாங்க. நபர்கள்னால எதை குறிக்கணும் ஆட்கள். அப்போ ஆட்கள் வந்து நம்ம எங்கே வச்சுக்கணும் மேலே வச்சுக்கணும். சரியா? அப்போ எத்தனை நபர்கள் 5 நபர்கள். நபர்கள்ங்கிறது எதை குறிக்கணும் ஆட்களை தான் குறிக்குது. ஸோ அப்போ அந்த 5 வந்து நம்ம மேலே வச்சுக்க போகிறோம். ரைட்டா? ஓகேவா? ஓகே. அவ்வளோதான். வேறு சிம்பிள் ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? இப்போ 5 வந்து நம்ம என்ன பண்ணோம் மேலே வச்சுக்கிறோம். ஓகே. இன்ட்டு அடுத்து பாருங்கள் என்ன சொன்னோம் ஆட்கள் சொன்னோம் நாட்கள் சொன்னோம். ஓகே. எத்தனை நாட்கள் கொடுத்துரு 5 நாட்கள் கொடுத்துறாங்க. ஸோ அப்போ இதையும் மேலே வச்சுக்கிறோம். அடுத்து பாருங்கள் நேரம் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். நேரம் கொடுக்கல. ஸோ அதனால் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் வேலைகள் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள் 5 வேலை. அப்போ
ஆட்கள், நாட்கள், நேரம் வந்து மேலே வச்சுக்கணும். வேலையை வந்து கீழே வச்சுக்கணும். அப்போ எத்தனை வேலை? 5 வேலையா? அப்போ 5 வேலையை கீழே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு செட்டு. ஓகே, ஈக்குவல் டு போட்டுங்க. இன்னொரு செட்டு அதே மாதிரி எழுத போகிறோம். சரியா? 50 நபர்கள். அப்போ நபர்கள்ங்கிறது ஆட்களை தான் குறிக்குது. அப்போ எங்கே வச்சுக்கணும்? நம்ம மேலே வச்சுக்கணும். ஓகே, அப்போ 50 மேலே வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 50 வேலைன்னு கொடுத்துருக்காங்க. 50 வேலைகளையும் கொடுத்துருக்காங்க. அப்போ 50 வேலைன்னு எங்கே வச்சுக்கணும்? கீழே வச்சுக்கணும். அப்போ 50 கீழே வச்சுக்கோங்க. 50 கீழே வச்சுக்கோங்க. ஓகே, கொஞ்சம் கிளியராக ரைட் பண்ணிடுறேன். 50 கீழே வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட்டு. அடுத்து டேஷ் நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த நாட்களை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டேஷ் நாட்களில் செய்து முடிப்பார். அப்போ நாட்கள் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த நாட்களை எங்கே வச்சுக்கணும்? மேலே வச்சுக்கணும். அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இது வந்து எக்ஸ்னு வச்சுக்கணும். சரிங்களா? ரைட்டு. இப்போது எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுவோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ பாருங்கள், ஈஸியாக கேன்சல் பண்ண இந்த 50யும் இந்த 50யும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆயிரும். அப்போ பாருங்கள், இந்த பக்கம் என்ன இருக்குன்னா என்ன இருக்குது? வெறும் 5 மட்டும் இருக்குது. இந்த பக்கம் வெறும் 5 மட்டும் இருக்குது. இந்த ஈக்குவல் டு பக்கம் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. அப்போ என்ன எழுதலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு எழுதலாமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணலாம்? ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. 5ங்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏ வந்து எனது கரெக்டான ஆன்சர். புரிஞ்சா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த சம் போகலாமா? ஸோ ரெண்டாவது சம் பாருங்கள், ரொம்ப ஈஸியான சம். 24 ஆண்கள். 24 ஆண்கள். ஸோ ஆண்கள்னாலே எதை குறிக்குன்னா எதை தான் குறிக்குது? ஆட்களை தான் குறிக்குது. சரியா? 24 ஆண்கள் 12 நாட்களில் 48 பொருட்களை செய்வர் எனில் 6 ஆண்கள் டேஷ் பொருட்களை 6 நாட்களில் செய்வர் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இன்னொரு டைம் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன், ஷார்ட்கட்டை ரிமைண்ட் பண்ணிடுறேன். அதாவது ஆட்கள், நாட்கள், நேரம். ஆட்கள், நாட்கள், நேரம் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா மேலே வச்சுக்கோங்க. வேலையை மட்டும் கீழே வச்சுக்கோங்க. வேலையை மட்டும் கீழே வச்சுக்கோங்க. சரியா? ரைட்டு. இப்போ செம்ம போட்டுடலாமா? போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24 ஆண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இந்த ஆண்கள் அப்படிங்கிறது எதை குறிக்குன்னா எதை குறிக்குது? ஆட்களை தான் குறிக்குது. அப்போ நம்ம ஆட்களை எங்கே வச்சுக்கிருவோம்? மேலே வச்சுக்கிறோம். அப்போ 24 போட்டுக்கோங்க. ஓகேவா? இன்ட்டு அடுத்து 12 நாட்களில், நாட்களை எங்கே தான் வச்சுக்கணும்? மேலே தான் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ இதை வச்சுக்கோங்க. 12 மேலே வச்சுக்கோங்க. அடுத்து 48 பொருட்களை செய்வர். அப்போ செய்கிறது அப்படிங்கிறது வேலையை குறிக்குது. செய்கிறது அப்படின்னா அது வேலையை தான் குறிக்குது. அப்போ 48 பொருட்களை செய்வர்னு கொடுத்துருங்க. அப்போ செய்கிறது எதை குறிக்குது? வேலையை தான் குறிக்குது. அப்போ இந்த 48 கீழே வச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட்டு, முடிஞ்சு போச்சு. அப்போ இது ஒரு செட்டு. அடுத்து ஈக்குவல் டு போட்டு இதே மாதிரி இன்னொரு செட்டு எழுதுங்க. 6 ஆண்கள். ஆண்கள்ங்கிறது எதை குறிக்குது? ஆட்களை தான் குறிக்குது. அப்போ 6 மேலே வச்சுக்கோங்க. இன்ட்டு அடுத்து டேஷ் பொருட்களை டேஷ் நாட்களில், நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. அந்த நாட்களை மேலே வச்சுக்கோங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? டேஷ் பொருட்களை, அந்த பொருட்களை செய்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? சரி, டேஷ் பொருட்களை செய்வதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வேலையே எத்தனை செய்வதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த எக்ஸை வந்து நம்ம எங்கே வச்சுக்கணும்? கீழே வச்சுக்கணும். ஓகே, டேஷ் பொருட்களை 6 நாட்களில் செய்வர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ அந்த பொருட்களை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதை வந்து நம்ம கீழே வச்சுக்கிற போகிறோம். சரியா? ஸோ இப்போ முந்தின சம்மில் பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சு அப்படின்னா என்ன இருந்துச்சு? எக்ஸு வந்து மேலே இருந்தது. எக்ஸ் வந்து மேலே இருந்தது. இப்போ இந்த சம்மில் எக்ஸ் வந்து எங்கே இருக்குது? கீழே இருக்குது. எக்ஸுங்கிறது கீழே இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள். இப்போ நான் ஒரு சர்க்கிள் போடுறேன். அந்த மாதிரி நீங்களும் ஒரு சர்க்கிளை போட்டுக்கோங்க. சரியா? அதாவது இந்த இந்த இப்படி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சர்க்கிளை போட்டு, ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி ஒரு சர்க்கிளை போட்டுக்கோங்க. சர்க்கிளை போட்டிங்களா? அடுத்து அதே மாதிரி இன்னொரு சர்க்கிள் போடுங்க. இப்போ 2 சர்க்கிள் போட்டோமா? போட்டுட்டு இப்போ எக்ஸு இல்லாத சர்க்கிளை என்ன பண்ணுங்கன்னா மேலே எழுதிக்கோங்க. எக்ஸ் இல்லாத சர்க்கிள் என்ன பண்ணுங்க? மேலே. இப்போ அந்த நம்ம போட்டோம்லையே சர்க்கிள் போட்டோம்னா அந்த சர்க்கிளில் எக்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? அந்த எக்ஸ் இல்லாததை மட்டும் என்ன பண்ணுங்க? மேலே எழுதிக்கோங்க.
அப்போ நம்ம போட்ட சர்க்கிளில் எக்ஸ் இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் தான். உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறது இந்த க்ரீன் கலரில் போடுறேன். எக்ஸ் இல்லாதது வந்து இதுதான். அப்போ இது வந்து என்ன பண்ணுங்க, மேலே எழுதிக்கோங்க. அப்போ என்ன இருக்குது, 48 6 6 இருக்குது. இது என்னன்னா நம்ம மேலே எழுதிக்கலாம். சரியா, என்ன பண்ணிக்கலாமா, மேலே எழுதிக்கலாம். அப்போ 48 6 6. ஓகே, இப்போ எக்ஸ் உள்ளதை கீழே எழுதிக்கலாம். எக்ஸ் உள்ளதை கீழே எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் உள்ளது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேவா, அந்த பிளாக் கலரில் போட்டது என்ன இருக்குது, 24 × 12, 24 × 12, அதை வந்து கீழே எழுதிக்கலாம். அப்போ 24 × 12. சரியா, இப்போ கேன்சல் பண்ணி விட்டால் நமக்கு அந்த எக்ஸ் கிடச்சிரும். இப்போ அந்த கேன்சல் பண்ணி விட்டால் என்ன பண்ணலாம், நமக்கு எக்ஸ் வந்து கிடச்சிரும். என்ன பண்ணலாம்னா ஈஸியாக நம்ம கேன்சல் பண்ணலாம். எப்போ கேன்சல் பண்ணலாம், இப்படி பாருங்கள், 1 6 6, 2 6 12, முடிஞ்சு போச்சா. ரைட்டு, அடுத்து பாருங்கள், அகெயினு 1 6 6, 1 6 6, 2 6 12, 3 6 18, 4 6 24, இங்கே வந்து 4 இருக்கும். சரியா, இப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம், நம்ம ஃபோர்த்து டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 1 நாங் 4, இங்கே வந்து 1 நாங் 4, 2 நாங் 8, முடிஞ்சு போச்சா. ரைட்டு, இப்போ இங்கே 2 இருக்கு இல்லையா, இந்த 1 2 2, இங்கே 6 2 12. ஓகே, இப்போ என்ன மட்டும் இருக்குன்னா ஃபைனலாக மேலே 6 மட்டும்தான் இருக்குது. 6 1 1 இருக்குது. அப்போ எல்லாத்தையும் பெருக்குனா 1 தான் வரும். கீழே வந்து 1 1 1 தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இப்போ மேலே இருக்கிறத என்ன பண்ண போகிறோம், நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். எதெல்லாம், இந்த 6, இந்த 1, இந்த 1. அப்போ என்ன தான் வரும், நமக்கு ஆன்சரு 6 தான் வரும். அப்போ x = 6. இப்போ 6 அப்படிங்கிற ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 6ங்கிற ஆன்சரு ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அவ்வளோதான், வெரி முடிஞ்சு போச்சு. குயிக்காக என்ன பண்ணலாம், செம போட்டுடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா. ஸோ அதே மாதிரி அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3 இதுவும் எங்கே இருக்குன்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நிறுவனமானது 20 நாட்களுக்கு 15 வேலையாட்களுக்கு ரூபாய் 6 லட்சம் தொகையை ஊதியமாக வழங்குகிறது எனில் அந்நிறுவனத்திற்கு 5 வேலையாட்களுக்கு 12 நாட்களுக்கு ஊதியமாக வழங்க எவ்வளவு தொகை தேவை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ரைட்டா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒரு நிறுவனமானது 20 நாட்களுக்கு, அப்போ நாட்கள் இருக்குது சரியா, 15 வேலையாட்கள், அப்போ நாட்களும் இருக்குது வேலையாட்களும் இருக்குது, 6 லட்சம். அப்போ அந்த வேலை செஞ்சாங்கன்னா அந்த வேலைக்கு என்ன பண்ணுறாங்க, ஊதியமாக 6 லட்சம் கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு எங்கே இருக்குன்னா, எங்கே இருக்குது, 20 நாட்கள் இருக்குது, 15 வேலையாட்கள் இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் 6 லட்சமாக ஊதியமாக கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு செட்டு. அடுத்து பாருங்கள், அதே நிறுவனத்தில் 5 வேலையாட்களுக்கு 12 நாட்களுக்கு ஊதியமாக எவ்வளோ வழங்கணும் அப்படிங்கிறத நமக்கு செம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரைட்டா. இப்போ ஃபஸ்ட்டு செட்டு 1 எழுதிடலாம். என்ன செட்டு 1னா, ஆட்கள் நாட்கள் நேரம் இந்த 3 இருந்துச்சுன்னா மேலே எழுதிக்கலாம். சரியா, இந்த 3ல் இப்போ நேரம் இல்லை, ஆட்கள் நாட்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை மட்டும் என்ன பண்ணுவோம், மேலே எழுதிக்குவோம். மிச்சம் எது கொடுத்துருந்தாங்களோ, ரூபா கொடுத்துருந்தாலும் சரி, கிலோமீட்டரில் கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை இயந்திரமாக கொடுத்துருந்தாலும் சரி, மீது எது கொடுத்துருந்தாலும் என்ன பண்ணுங்க, கீழே எழுதிங்க. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் சிம்பிளாக, ஆட்கள் நாட்கள் நேரம் இந்த 3மே இருந்துச்சு, 2 என்ன பண்ணுங்க மேலே எழுதிட்டு மிச்சத்தை என்ன பண்ணுங்க கீழே எழுதிருங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இந்த சொல்லும்போது புரியும் பாருங்க. இப்போ 20 நாட்கள் ஓகேவா. அப்போ நாட்கள் எங்கே எழுதணும், நம்ம மேலே எழுதலாமா, எழுதிக்கோங்க. 20 நாட்கள், இந்த 20 நாட்களை மேலே எழுதிக்கிறோம். சரியா, 20. ஓகே, அடுத்து பாருங்க, 15 வேலை ஆட்கள் இருக்குது, அதையும் மேலே எழுதிக்கோங்க. ஓகேவா. ஸோ நேரம் இல்லை, அதுக்கப்புறம் என்ன கொடுத்தா 6 லட்சம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆட்கள் நாட்கள் நேரம் ஓகே இருந்தால் மேலே எழுதணும். மிச்சம் எது கொடுத்துருந்தாலும் கீழே எழுதிருங்க. ரூபா கொடுத்துருங்க, எவ்வளோ கொடுத்துருங்க, 6 லட்ச ரூபா கொடுத்துருங்க. அப்போ 6 கீழே எழுதுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது ஒரு செட்டு ரைட்டா. அதே மாதிரி இன்னொரு செட்டை எழுதுங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதே நிறுவனத்தில் 5 வேலையாட்கள்,
அப்போ 5 மேலே எழுதுங்க. ஆட்கள் தான் எழுதியாச்சா? ரைட்டு. 12 நாட்கள் மேலே எழுதுங்க. ஓகே, ஆட்கள் நாட்கள் மேலே எழுதியாச்சு. எவ்வளவு தொகை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எவ்வளவு தொகை ஊதியமாக வழங்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதை கண்டுபிடிக்க போகிறோம். அதை வந்து கீழே எழுதுங்க, எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போ அதே முன்னாடி பார்த்தோம்னா அதே மாதிரி தான் என்ன பண்ணுங்க, சர்க்கிள் போடுங்க. என்ன பண்ணுங்க, சர்க்கிள் போடுங்க. எக்ஸ் உள்ளதை ஒரு சர்க்கிளாக போடுங்க. அப்போ எக்ஸ் உள்ளது இங்கே இருக்குது, இதை ஒரு சர்க்கிளாக போடுங்க. போட்டுட்டு எக்ஸு இல்லாததை ஒரு சர்க்கிளாக போடுங்க. எக்ஸ் இல்லாத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த க்ரீன் கலரில் போடுறேன். சரியா? இப்போது இந்த எக்ஸ் இல்லாததை எப்படி போட்டிருக்கோம், க்ரீன் கலரில் போட்டிருக்கோம். அப்போ எக்ஸ் இல்லாததை மேலே எழுதுங்க. எக்ஸ் இல்லாததை என்ன பண்ண போகிறோம், மேலே எழுத போகிறோம். அப்போ என்ன இருக்குது, 6 5 12 இருக்குது. அப்போ அதை மேலே எழுதிடலாம். 6 5 12 எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான். போட்டுட்டு இப்போ எக்ஸு உள்ளதை கீழே எழுதுவோம். எக்ஸு உள்ளது எங்கே இருக்குது, அந்த பிளாக் கலர் சர்க்கிள் பண்ணுது. என்ன இருக்குது, 20 15 எக்ஸு. 20 15 எக்ஸ். அப்போ இந்த 20 15 எங்கே எழுதிக்கிறோம், கீழே எழுதிக்கிறோம். 20 15. சரியா? அந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் அதை விட்டுறலாம். சரியா? ரைட்டு. இப்போ கேன்சல் பண்ணுவோம். எதால் கேன்சல் பண்ணோன்னா 5வது டேபிளால் கேன்சல் பண்ணுவோம். ஓரஞ்சா 5, ஓரஞ்சா 5, மூவஞ்சா 5. முடிஞ்சு போச்சா? ரைட்டு. அடுத்து பாருங்கள். அடுத்து ஓர் 3 3, இரமுனா 6. முடிஞ்சு போச்சா? ரைட்டு. அடுத்து பாருங்கள். வேறு என்ன பண்ணலான்னா என்ன பண்ணலாம், ஓரண்டா 2, ஓரண்டா 2, ரைட் 2 20. முடிஞ்சு போச்சா? ரைட்டு. ஸோ இப்போ மேலே என்ன இருக்குன்னா என்ன இருக்குது, மேலே இங்கே 1 இருக்குது, மேலே என்ன இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 12 இருக்குது. அப்போ 1 × 12 12, அதை அப்படியே வச்சுக்கோங்க. கீழே என்ன இருக்குன்னா என்ன இருக்குது, 10 மட்டும் இருக்குது. அந்த 10 அப்படியே கீழே வச்சுக்குருவோம். ரைட்டா? ரைட்டு. இப்போ 12 10ஆல் டிவைட் பண்ணால் வேறு ஒன்றுமே கிடையாது. பின்னாடி இருந்து ஒரு டிஜிட்டு புள்ளி வச்சுக்கோங்க. அப்போ பின்னாடி இருந்து ஒரு டிஜிட் புள்ளி வச்சா என்ன வரும், 1.2 வரும். அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 1.2. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 1.2 லட்சம் தான் ஆன்சராக இருக்கணும். அந்த 1.2 ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போம். இருக்குது. எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி 1.2 லட்சம். இதுதான் இந்த கரெக்டான ஆன்சர். முடிஞ்சு போச்சா? ஓகே, அவ்வளோதான். டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ஓகே. ஸோ அடுத்து 4வது சம்மு. 4வது சம்மு பாருங்கள். அதே மாதிரி சம்மு தான், பட் வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. ஏன் அப்படின்னா டெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த மாடலில். அதே கொஷினை எடுத்து வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன், டீச் பண்ணுறேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு என்ன பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுத்து செக் பண்ணுங்கள். ஓகே, ரைட்டு. இப்போ ஒரு நிறுவனமானது 20 நாட்களுக்கு 15 வேலையாட்களுக்கு 6 லட்சம் தொகையை ஊதியமாக வழங்குகிறது எனில், அந்நிறுவனத்திற்கு 5 வேலையாட்களுக்கு 10 நாட்களுக்கு ஊதியமாக வழங்கப்படும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ கேட்டிருக்காங்கன்னா 2022 டெட் எக்ஸாம் பேப்பர் 1ல் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னது, 20 நாட்கள். நாட்களை எங்கே எழுதணும், மேலே எழுதணும். எழுதிக்கோங்க, 20 நாட்கள். அடுத்து வந்து 15 வேலையாட்கள். ஆட்களை எங்கே எழுதணும், மேலே தான் எழுதணும். நேரம் இருக்கா, இல்லை. அப்போ மிச்சம் என்ன இருக்குது, 6 லட்சம். ஆட்கள் நாட்கள் நேரம் இருந்தால் மேலே எழுதணும். ஓகேவா? ஆட்கள் நாட்கள் எழுதியாச்சு, நேரம் இல்லை. அதுபோக மிச்சம் என்ன இருந்தாலும் என்ன பண்ணுங்க, கீழே எழுதுங்க. 6 லட்சத்தை கீழே எழுதிங்க, 6. இது ஒரு செட்டு. அதே மாதிரி இன்னொரு செட்டு எழுதுங்க. என்ன இருக்குன்னா என்ன இருக்குது, 5 வேலையாட்களுக்கு. ஆட்கள் தான், அப்போ 5 மேலே எழுதிக்கலாம். எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம், 5. ஓகே. அடுத்து 10 நாட்களுக்கு. 10 வந்து நாட்கள். அப்போ அது நாட்கள் வந்து என்ன பண்ணலாம், மேலே எழுதலாம். எழுதிக்கோங்க. ஓகே. ஊதியமாக வழங்கப்படும் தொகை, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். ரைட்டு. ஓகே. ஸோ இப்போ சர்க்கிள் பண்ணணும். எதை சர்க்கிள் பண்ணணும், எக்ஸு உள்ளதை ஒரு சர்க்கிளாக பண்ணிக்கிறோம். அப்போ எக்ஸு உள்ளது இந்த இது, எக்ஸு உள்ளதை அப்படியே ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சர்க்கிள் போட்டாச்சு. அடுத்து எக்ஸு இல்லாததை ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். இப்படியே ஒரு சர்க்கிள் போடுறோம். எக்ஸு இல்லாததை அப்படி கிராஸாக என்ன பண்ணுறேன், ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நீங்களே சொல்லிடுவீங்க என்ன பண்ணணும், எக்ஸு இல்லாததை மேலே எழுதுங்க. அப்போ எக்ஸு இல்லாதது என்னது, அந்த க்ரீன் கலர் சர்க்கிள். ஓகேவா? ரைட்டு. அப்போ என்ன இருக்குது, 6 5 10. 6 5 10 அதை மேலே எழுதிக்கிறோம். 6 5 10. அப்போ 6 × 5 × 10 எழுதிட்டோமா? ரைட்டு. இப்போ எக்ஸு உள்ளதை கீழே எழுதுவோம். அப்போ எக்ஸு உள்ளது எங்கே, அந்த பிளாக் சர்க்கிள். அப்போ என்ன இருக்குது, 20 15 எக்ஸு. 20
15 எக்ஸு. அதை வந்து கீழே எழுதுவோம். எழுதலாமா? 20 15 எக்ஸு. அந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் அதை விட்டுறலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ எதால் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, எதால் கேன்சல் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஃபிஃப்த்து டேபிளே கேன்சல் பண்ணுவோம். 4 5 5, 3 5 5 முடிஞ்சு போச்சா? ரைட்டு. அகெயின் வந்து 1 3 3, 2 3 6 முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு. அடுத்து இந்த 1 பத்தா 10, 2 பத்தா 20 முடிஞ்சு போச்சா? ரைட்டு. அடுத்து பாருங்க, என்ன பண்ணலாம்? 1 2 2, 1 2 2 முடிஞ்சு போச்சு. இப்போ மேலே என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. மேலே என்னெல்லாம் இருக்குன்னா, என்ன இருக்கு? இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1. ஓகேவா? அப்போ 1 × 1 × 1 எவ்வளவு? 1 தான். அப்போ 1,00,000. 1,00,000 தான் ஆன்சரு. 1,00,000 எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷனில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க. இருக்கு. எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. அப்போ 1,00,000 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஓகே. ஸோ அடுத்த கொஷின், ஃபிஃப்த்து கொஷின் பார்த்துடலாம். ஃபிஃப்த்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபிஃப்த்து கொஷின் பாருங்க. 15 வேலையாட்கள் 4 கிலோமீட்டர் சாலையை 4 மணி நேரத்தில் அமைப்பர் எனில் டேஷ் வேலையாட்கள் 8 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை 8 மணி நேரத்தில் அமைப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா படி ஃபஸ்ட்டு 15 வேலையாட்கள் 15 வேலையாட்கள். ஸோ ஓகேவா? ஆட்கள் எங்கே எழுதணும்? மேலே எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு எழுதிடலாம் 15 இன்ட்டு. அடுத்து பாருங்கள் 4 மணி நேரம். ஓகே, நேரத்தை எங்கே எழுதணும்? மேலே தான் எழுதணும். அப்போ மேலே எழுதிக்கணும் 4. ஓகேவா? அப்போ இங்கே வந்து ஆட்கள் இருக்குது, நேரம் இருக்குது. நாட்கள் கொடுக்கல. சரியா? அப்போ ஆட்கள் நாட்கள் நேரம் இருந்தால் மேலே எழுதணும். இங்கே வந்து ஆட்கள் இருக்குது, நேரம் இருக்குது, அதை மேலே எழுதியாச்சு. ஓகேவா? மிச்சத்தை கீழே எழுதிடலாம். மிச்சம் என்ன இருக்குது? 4 கிலோமீட்டர் சாலை அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ அந்த 4 கீழே எழுதிக்கோங்க. முடிஞ்சு வச்சா இது ஒரு செட்டு. அதே மாதிரி இன்னொரு செட்டு எழுதுவோமா? எழுதுவோம். ஓகே. என்ன பண்ணாங்க? டேஷ் வேலையாட்கள் டேஷ் வேலையாட்கள்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆட்கள்னாலே நம்ம என்ன தான் எங்கே தான் எழுதணும்? மேலே தான் எழுதணும். இங்கே டேஷ்னு கொடுத்துட்டாங்க. அதை கண்டுபிடிக்க போகிறதுனால அதை எக்ஸ்னு வச்சுக்குவோம், மேலே வச்சுக்குவோம். சரியா? என்ன பண்ண போகிறோம்? அதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கிட்டு எங்கே எழுத போகிறோம்? மேலே எழுத போகிறோம். ஓகே, எக்ஸு. அடுத்து 8 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நீளமுள்ள சாலையை. அப்போ 8ங்கிறது கீழே எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள் 8 மணி நேரம். நேரனால எங்கே தான் எழுதணும்? மேலே தான் எழுதணும். ஸோ அதை 8 மேலே போட்டுக்கோங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ இப்போது வழக்கம் போல் சர்க்கிள் போடுங்க. வழக்கம் போல் சர்க்கிள் போட்டுடலாமா? போட்டுடலாம். இங்கே நம்ம சர்க்கிள் போட தேவையில்லை. ஏன் போட தேவையில்லைன்னா, எக்ஸு கீழே இருந்தால் தான் நம்ம சர்க்கிள் போடணும். இங்கே எக்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்க, மேலே இருக்குது. அப்போ நம்ம சர்க்கிள் போட தேவையில்லை. டைரெக்டாகவே என்ன பண்ணிடலாம்? அடிச்சு விட்றலாம். எப்படி அடிக்கலாம்னா, இங்கே பாருங்கள் 8யும் 8ம் கேன்சல் ஆகி போச்சா? ரைட்டு. அப்போ அடுத்து பாருங்கள், இந்த 4ம் இந்த 4ம் கேன்சல் ஆகி போச்சு. அப்போ மிச்சம் என்ன இருக்குது? இங்கிட்டு எக்ஸ் இருக்குது, இங்கிட்டு 15 இருக்குது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15. அவ்வளோதான். ஒரு செகண்டில் ஆன்சர் பாருங்கள். 15ங்கிற எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. 15 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான். 5 சம் முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 சம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையானது 36 இயந்திரங்களின் உதவியுடன் 12 நாட்களில் 7000 சிமெண்ட் பைகளை தயாரிக்கிறது. 24 இயந்திரங்களை பயன்படுத்தி 18 நாட்களில் எத்தனை சிமெண்ட் பைகளை தயாரிக்கலாம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 8th புக்கில் உள்ள சம்மு தான். அதாவது ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையில் 36 இயந்திரங்கள உதவியுடன் என்ன பண்ணுறாங்க? 12 நாட்களில் 7000 சிமெண்ட் பைகளை தயாரிக்கிறாங்களாம். ஓகேவா? ஓகே. அப்போ 24 இயந்திரங்களை பயன்படுத்தி 18 நாட்களில் எத்தனை பைகளை தயாரிப்பாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ரைட்டு. இப்போ கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? இயந்திரம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்? ஆட்கள்னு பார்ப்போம். அப்போ ஆட்கள்லாம் என்னது? ஒரு ஹியூமனை வச்சு என்ன பண்ணுவாங்க? வேலை செய்வாங்க. இப்போ இங்கே ஆட்களுக்கு பதிலாக இயந்திரத்தை பயன்படுத்துகிறாங்க. அப்போ இயந்திரங்கிறது என்னது? ஆட்கள் கணக்கில் தான் வரும். ஸோ அப்போ இயந்திரத்தை என்ன பண்ணுவாங்க? மேலே எழுதிக்கோங்க. புரியுதா? அதாவது என்ன, லேபருக்கு பதில் அவங்க என்னது? மிஷினை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. அப்போ மிஷினும் லேபரும் ஒன்று தான்.
ஓகேவா? ரைட்டு. அப்போ 36 என்ன பண்ணுங்கன்னா என்ன பண்ணுங்க, மேலே எழுதுங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எழுதிடலாம் 36 36. அடுத்து பாருங்க 12 நாட்கள் 12 நாட்கள் நாட்களை மேலே எழுதுங்க. அடுத்து பைகளை தயாரிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்போ தயாரிக்கிறதுங்கிற என்னது அது ஒரு வேலை தான். தயார் செய்கிறது என்னது ஒரு வேலை தானே. அப்போ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் கீழே எழுதிக்கலாம். அப்போ இந்த 7000த்தை கீழே எழுதுங்க. எழுதிட்டோமா? ஒரு செட்டு முடிஞ்சுச்சு. அப்போ ஒரு செட்டு எழுதிட்டாலும் இன்னொரு செட்டு நீங்கள் எழுதிடுவீங்க. அடுத்து பாருங்கள் 24 இயந்திரம். இயந்திரனால என்னதான் அது வந்து மனுஷனுக்கு சமந்தான், ஆட்களுக்கு சமந்தான். சரியா? அப்போ அது வந்து என்ன பண்ணுங்க 24 மேலே எழுதுங்க. இன்ட்டு அடுத்து பாருங்கள் 24 இயந்திரங்களை பயன்படுத்தி 18 நாட்கள் மேலே எழுதிக்கோங்க. ஓகேவா? எத்தனை பைகளை தயாரிக்கலாம்னு கேட்டுருக்காங்க. அதான் கண்டுபிடிக்கப்போ அது எக்ஸை வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எக்ஸு கீழே இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், சர்க்கிள் போடணும். சரியா? ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டுடலாம். எக்ஸு உள்ளதை ஒரு சர்க்கிளாக போட்டுடலாம். எக்ஸு உள்ளதை ஒரு சர்க்கிளாக போட்டு வச்சுக்கிறோம். எக்ஸு இல்லாத இன்னொரு சர்க்கிளாக போடலாம். டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், 2 கலர் யூஸ் பண்ணுறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. ரைட்டு. இப்போ எக்ஸ் இல்லாததை மட்டும் என்ன பண்ணுவோம் மேலே எழுதுவோம். எக்ஸ் இல்லாத என்னது அந்த க்ரீன் கலரில் உள்ளது 7000 24 18. அதை வந்து மேலே எழுதிக்கலாம். 7000 28 7000 அதுக்கப்புறம் 24 அதுக்கப்புறம் 18 எழுதிட்டோமா? எழுதிடுச்சு. அடுத்து எக்ஸு உள்ளதை கீழே எழுதுவோம். எக்ஸு உள்ளது என்னங்க இருக்குது, எக்ஸு உள்ளது வந்து 36 12. 36 12யும் என்ன பண்ணுவோம் கீழே எழுதுவோம். 36 12 36 12 எழுதியாச்சா? எழுதியாச்சு. இப்போ கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணால் என்ன வரும்னு பார்க்கலாம். ஸோ எதால் கேன்சல் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நம்ம 12வது டேபிளே கேன்சல் பண்ணிடலாம். 1 பண்ணால் 12, 2 12 24 முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்கள், அடுத்து 1 2 இதை 36 கேன்சல் பண்ணலாம். 1 2 மிச்சம் 1 இருக்கும். அந்த 1 பக்கத்தில் எழுதிங்க. 8 16 18 36 வந்து வச்சா? ரைட்டு. அடுத்து பாருங்கள், ஈஸியாக என்ன பண்ணலாம், இங்கேயும் 18 இருக்குது, மேலேயும் 18 இருக்குது. அப்போ ஈஸியாக என்ன பண்ணலாம், 18 என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம். ஒரு 18 18, இங்கே 18 கேன்சல். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ மேலே என்ன இருக்குன்னு பாருங்கள். மேலே என்ன இருக்குன்னா என்ன இருக்குது, 1 இருக்குது, அடுத்து வந்து 7000 இருக்குது. அப்போ 1 × 7000 7000. ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னவாக இருக்கும்னா 7000 இருக்கும். 7000 இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. 7000 சிமெண்ட்டு பைகளை தயார் செய்யலாம். அப்போ 7000 தான் என்னது கரெக்டான ஆன்சரு. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 என்ன கொடுத்துருக்காங்க, 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுவர். 160 மீட்டர் நீளமுள்ள அதுபோன்ற சுவரில் 27 நாட்களில் வரைய தேவைப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரியா? ரைட்டு. ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுக்குறது, 81 மாணவர்கள். ஓகே, மாணவர்கள்ங்கிறது இங்கே எங்கே குறிக்கும், ஆட்களை தான் குறிக்கும். அப்போ மேலே எழுதிக்கலாம். ஆட்களை எங்கிறது மேலே எழுதணும். இப்போ தெரியாச்சா? அடுத்து பாருங்கள், ஒரு சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்கள். நாட்களை எங்கே எழுதணும், மேலே தான் எழுதணும். எழுதியாச்சு. மிச்சம் எது கொடுத்துருந்தாலும் நம்ம கீழே எழுதுங்க. இங்கே 448 மீட்டர் இருக்குது, அதை கீழே எழுதிக்கோங்க. 448. ஓகேவா? ரைட்டு. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு போட்டாச்சு. இன்னொரு செட் எழுதுங்க. 27 நாட்களில், நாட்களை மேலே எழுதுங்க. அப்போ 27 எழுதிக்கோங்க. 27 எழுதியாச்சா? ஓகே, கொஞ்சம் கிளியராக எழுதிடுறேன். 27. ஓகே. இன்ட்டு அடுத்து பாருங்கள், மாணவர்களின் எண்ணிக்கை. மாணவர்கள் எதை குறிக்குது, ஆட்களை தான் குறிக்குது. அதை கேட்டிருக்காங்க. அப்போ ஆட்களை நம்ம எங்கே எழுதணும், மேலே தான் எழுதணும். கண்டுபிடிக்க போகிறோம். அதை எக்ஸ் வச்சுக்கிறோம். அதுபோக மிச்சம் என்ன இருக்குது, 160 மீட்டர் இருக்குது, அதை கீழே எழுதுங்க. ரைட்டா? ரைட்டு. இப்போது எக்ஸுங்கிறது எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது, ஸோ மேலே தான் இருக்குது. எக்ஸுங்கிறது எங்கே இருக்குது, மேலே தான் இருக்குது. இப்போ எக்ஸு உள்ளதை மட்டும் என்ன பண்ணணும், ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். எக்ஸு உள்ளதை மட்டும் என்ன பண்ணணும்னா ஒரு சர்க்கிளை போட்டுக்கிறோம். எக்ஸு உள்ளதை மட்டும் ஒரு சர்க்கிள் போட்டோம்னா இங்கே இருக்குது, இங்கே இருக்குது 448 27 எக்ஸு. அப்போ எக்ஸு உள்ளதை மட்டும் ஒரு சர்க்கிளை போட்டு அதை கீழே எழுதிக்கிறோம். மிச்சதெல்லாம் என்ன பண்ணுவோம், மேலே எழுதிக்குவோம். அப்போ எக்ஸு உள்ளதெல்லாம் சர்க்கிள் போட்டாச்சு. அப்போ சர்க்கிள் இல்லாத என்ன இருக்குது, 81 56 160. இதை எங்கே எழுதுவோம்னா எங்கே எழுதுவோம், மேலே எழுதுவோம். என்னென்ன இருக்குது, 81 56 27. 81
56 27. இப்போ எக்ஸ் இல்லாததான் நம்ம எழுதுகிறோம். அப்போ எக்ஸ் இல்லாதது எங்கே இருக்குன்னா 81 56 160. 81 56 160. 81 எழுதியாச்சு, 56 எழுதியாச்சு, அடுத்து 160. 160. அடுத்து எக்ஸ் உள்ளதை கீழே எழுதுவோம். இப்போ எக்ஸ் உள்ளது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சர்க்கிள் போட்டு வச்சுருக்கோம். என்ன போட்டு வச்சுருக்கோம்? 448 27. அதை வந்து கீழே எழுதிக்கிறோம். 448 27. 27. ரைட்டா? ரைட்டு. ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்? நம்ம கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இங்கே கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது. கொஞ்சம் நிறைய என்ன பண்ணணும், நம்ம கேன்சல் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய டேர்ம் என்ன பண்ணியிருக்கோம், கேன்சல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 9 3 27. ஓகேவா? இங்கே இந்த 81 கேன்சல் பண்ணலாம். 1 3 3 2 3 6. 2 3 6. மிச்சம் 2 இருக்கும். அந்த 2 பக்கத்தில் போட்டிங்கன்னா 21. 7 3 21. 7 3 21. அப்போ 27 டைம் வரும். 27. சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்கள், அகெயின் வந்து என்ன பண்ணணும்னா 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், 3 9. 9 3 27. 9 3 27. ரைட்டா? ரைட்டு. ஸோ அடுத்து பாருங்கள், அகெயின் 3 டேபிள். 3 டேபிளில் என்ன பண்ணலாம்னா 1 3 3. 3 3 9. 3 3 9. அப்போ 3 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ரைட்டு. அடுத்து பாருங்கள், 4th டேபிளால் கேன்சல் பண்ணலாம். எதை கேன்சல் பண்ணலான்னா 4th டேபிளால் இதை கேன்சல் பண்ணலாம். 1 4 4. 1 4 2 4 8. 112 வரும். சரியா? இங்கே வந்து 1 4 2 8 3 12 4 16 4 16. அப்போ இங்கே 16 அடிச்சு 4 போட்டுக்கலாம். பக்கத்தில் உள்ள 0 சேர்த்துக்கலாம். அப்போ 40 இருக்கா? ரைட்டு. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ அடுத்து 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளால் கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும் பாருங்க. இப்போ இங்கே இதை கேன்சல் பண்ணலாம். 2 10. மிச்சம் 1 இருக்கும். 1 பக்கத்தில் போட்டோம்னா 12. 6 12. 56 வரும். 56. இங்கே வந்து இதை கேன்சல் பண்ணோம்னா 1 2 2 4. அந்த 4 அடிச்சுட்டு நம்ம 2 போட்டுக்கலாம். பக்கத்தில் 0 போட்டுக்கலாம். சரியா? ரைட்டு. அப்போ என்ன இருக்குன்னா என்ன இருக்குது, 20 இருக்குது. அடுத்து பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக வந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கோம். என்னென்னு பாருங்கள், இந்த இந்த 56ஐயும் இந்த 56ஐயும் அடிச்சு விட்றலாம். இந்த 56ஐயும் முடிச்சா முடிஞ்சு வச்சா. இப்போ மேலே என்ன இருக்குன்னா என்ன இருக்குது, 20 மட்டும் இருக்குது. மேலே என்ன இருக்குது, 20. மேலே வந்து ஒரு 20. இப்போ மேலே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துலாம். இங்கே ஒரு 20. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3 இருக்குது. இங்கே ஒரு 3. அப்போ 20ஐயும் 3ஐயும் நம்ம பெருக்கணும்னா 60. 20 3 பெருக்குனா 60. 60 தான் என்னது கரெக்டான ஆன்சரு. ஸோ 60 எங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாம். 60ங்கிற ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே. ஓகே. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. 238 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 17 பெண்கள் 15 நாட்களில் செய்தனர். 840 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 45 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை அப்படியே நம்ம எழுத போகிறோம். என்ன அப்படின்னா ஆர்டர் தான் என்ன பண்ணுவோம், மேலே எழுத போகிறோம். ஸோ இப்போ இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது, 17 பெண்கள்ன்றதுல அப்போ பெண்கள் வந்து ஆட்கள் தான் வரும். ஸோ அப்போ 17 நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். 17. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. அந்த 15 அப்படி எழுதிக்கிறோம். ஆட்கள் நாட்கள் நேரம். இப்போ ஆட்கள் எழுதியாச்சு, நாட்கள் எழுதியாச்சு, நேரம் இல்லை. அதுக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம், அவங்க கொடுத்துருக்கிறது 238 மீட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து கீழே எழுதிக்கலாம். 238. இது வந்து ஒரு செட்டு. அதே மாதிரி இன்னொரு செட்டை பக்கத்தில் எழுதிக்கலாம். என்னென்னு பாருங்கள், 45 பெண்கள். ஸோ அப்போ 45 மேலே எழுதிக்கலாம். 45 பெண்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், எத்தனை நாட்கள் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த நாட்கள் வந்து நம்ம மேலே தான் எழுதணும். நாட்கள் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஸோ அடுத்து பாருங்கள், எத்தனை மீட்டர்னு கொடுத்துருக்காங்க,
40 மீட்டர். சரியா? அப்போ 840 இங்கே கீழே எழுதிக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா என்ன பண்ணுவோம், எக்ஸு உள்ளதை மட்டும் என்ன பண்ணுவோம், சர்க்கிள் பண்ணிக்கிறோம். எக்ஸு உள்ளது எங்கே இருக்குது, இந்த அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 238 45 எக்ஸு, இதை மட்டும் ஒரு சர்க்கிளாக போட்டு வச்சுக்கிறோம். எதுக்காக சர்க்கிள் போடுறோம்னா, எக்ஸு உள்ளதை சர்க்கிள் போட்டு வச்சுக்கிட்டு அதை கீழே எழுதணும், மித்ததை என்ன பண்ணணும், மேலே எழுதணும். ஸோ அப்போ மித்த உள்ளதை ஒரு சர்க்கிள் போட்டு வச்சுக்கோம். மித்த என்ன இருக்குது, 17 15 அதுக்கப்புறம் 840. சரியா? ரைட்டு. ஸோ இப்போ எக்ஸு இல்லாதது வந்து 17 15 840 வந்து என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதை வந்து மேலே எழுதணும். அதை வந்து மேலே எழுதிக்கிருக்கோம். என்ன அப்படின்னா என்னது, 17 அதுக்கப்புறம் 15 840 எழுதியாச்சா? ரைட்டு. இப்போ எக்ஸு உள்ளது, எது எக்ஸு உள்ளது, இங்கே இருக்க க்ரீன் கலரில் என்ன பண்ணியிருக்கோம், சர்க்கிள் போட்டு வச்சுருக்கோம். 238 45 எக்ஸு, அதை வந்து கீழே எழுத போகிறோம். 238 45 எக்ஸு, அந்த எக்ஸை எழுத வேண்டாம், அந்த எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இப்போ வந்து கேன்சல் பண்ணோம். இப்படி கேன்சல் பண்ணனா ஃபஸ்ட்டு 15 டேபிளில் நான் கேன்சல் பண்ணேன். 1 15 15, 3 15 45. ஓகேவா? 1 15 5, 2 15 30, 3 15 45. கேன்சல் பண்ணிடலாமா? ரைட்டு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படின்னா, அதுக்கப்புறம் 2 டேபிளால் கேன்சல் பண்ணுவோம். 2 டேபிளால் கேன்சல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த 8 கேன்சல் பண்ணலாம். 4 2 8, இந்த 4 கேன்சல் பண்ணும்போது 2 4, அந்த 0 சேர்த்துக்குருவோம் அப்படியே. அப்போ 420. இங்கே கீழே கேன்சல் பண்ணும்போது 2 2, இங்கே 2 2, மிச்சம் 1 இருக்கும். அந்த 1 பக்கத்தில் போட்டுக்கோம். 9 2 18, 119 இருக்கா? ரைட்டு. இப்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 3ஐயும் 420 கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ண பார்த்தீங்கன்னா, பாருங்கள், 1 3 3. சரியா? ஸோ இந்த 4ல் எத்தனை 3 இருக்குன்னா, 1 3 3, மிச்சம் 1 இருக்கும். அந்த 1 2 பக்கத்தில் போடுங்க, 12. அப்போ 4 3 12, அப்போ 4. அந்த 0, இந்த 0 அப்படி இங்கே சேர்த்துக்கிறோம். அப்போ 140 டைம்ஸ் வரும். 140. ரைட்டு. ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், இந்த 17ஐயும் இந்த இருக்கு இல்லையா, இந்த 17ஐயும் 119ஐயும் கேன்சல் பண்ணலாம். எப்படின்னா, 1 17 17, 1 17 17, இங்கே வந்து 7 17 119 வரும். கேன்சல் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 17 17, 7 17 119 வரும். சரியா? இப்போ ஃபைனலாக மேலே என்ன இருக்குது அப்படின்னா, மேலே என்ன இருக்குது, மேலே ஃபைனலாக கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 140 இருக்குது, இங்கே வந்து 7 இருக்குது. சரியா? ஈஸியாக 7th டேபிளால் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் 1 7 7, இங்கே 7 14, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய 0 சேர்த்துக்கிறோம். அப்போ மேலே ஓவராலாக பார்க்கும்போது 20 மட்டும் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 20. 20ங்கிற ஆன்சர் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 20 நாட்கள். ஓகேவா? ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. ஸோ கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். என்ன பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ போட்ட மாடலே தான். என்னன்னு பாருங்கள். 100 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 10 ஆண்கள் 16 நாட்களில் செய்தனர். 250 மீட்டர் நீளமுள்ள பாயினை 50 ஆண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? இப்போ நம்ம போட்ட மாடலே தான். இந்த கொஸ்டின் எப்போ கேட்டிருக்காங்கன்னா, டெட் எக்ஸாம் பேப்பர் 1ல் 2022 கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து ஹோம்ஒர்க்காக போட்டு ஆன்சர் வந்து என்ன பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ரைட். 10 கொஸ்டின் நம்பர் 10 மட்டும் என்ன பண்ணிடுறேன், ஃபைனல் கொஸ்டின் அதையும் நானே போட்டுறேன். ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கணும்னா உங்களுக்கு என்னது, ஹோம்ஒர்க்கு. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 6 சரக்கு வண்டிகள் 5 நாட்களில் 135 டன்கள் சரக்குகளை இடம்பெயர்க்கின்றன எனில் 180 டன்கள் சரக்குகளை 4 நாட்களில் இடம்பெயர்க்க எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவை? ஸோ இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, இந்த போட்ட சம்மில் எல்லா சம்மை விட இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. என்ன அப்படின்னா, ஒன்றும் டிஃப்ரெண்ட்டானதாக ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேண்டாம். இந்த சம்மில் என்னென்னா கூடுதலாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை மட்டும் தான் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ கூடுதலாக அப்படிங்கிறப்போ வரக்கூடிய இந்த ஃபைனல் ஆன்சருக்கு கூட இந்த 6 சரக்கு வண்டி என்ன பண்ண போகிறோம், 6 வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஃபைனலாக என்ன ஆன்சர் வருதோ அதில் வந்து இந்த 6 வந்து என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஏன் சப்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரீசனை சொல்கிறேன். இப்போ பாருங்கள், கொஸ்டினை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். 6 சரக்கு வண்டிகள் 5 நாட்களில்
135 டன்கள் சரக்குகளை இடம்பெயர்க்கின்றன. அப்போ 6 வண்டி 5 நாள் 135 டன்னை என்ன பண்ணுது, இடம்பெயர்க்குது. சரியா? இப்போ பாருங்க, டன் வந்து 180 மாறிடுச்சு. 135 இருந்து டன் வந்து எத்தனை, 180 டன்னா கூடிருச்சு. அடுத்து பாருங்க, 5 நாள்ல இருந்து 4 நாளா குறைஞ்சிருச்சு. டன்னு கூடுது. 135லேருந்து 180 டன்னா மாறிடுச்சு. டன்னோட நாட்கள் வந்து குறையுது. அப்போ டன்னோட அமௌண்ட் கூடி நாட்கள் வந்து குறையும் போது, அப்போ நமக்கு இன்னும் அதிகமான வண்டி தேவைப்படும். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 6 வண்டி தான். அப்போ எக்ஸ்ட்ரா வண்டி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த வேலையை குயிக்காக முடிக்க முடியும். அப்போ எக்ஸ்ட்ரா வண்டி வேணும். சரிங்களா? அதுக்கு தான் என்ன பண்ணுறேன்னா, அப்போ அந்த எக்ஸ்ட்ரா வண்டி தான் என்ன கேட்டிருக்காங்க. கூடுதலாக எத்தனை வண்டி தேவைப்படுங்களா அவங்க கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா, அந்த ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சரில் என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். அந்த 6 வண்டியில் என்ன பண்ணுறோம், 6 வண்டி நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ அதுலேருந்து கழிச்சிடுறோம். முடிஞ்சு போச்சா, முடிஞ்சு போச்சு. இப்போ கொடுத்துருக்கத அப்படியே எழுதுவோம். என்ன எழுதுவோம், இப்போ ஃபஸ்ட் ஆட்கள் நாட்கள் நேரம் இருந்தால் மேலே எழுதிக்கணும். இப்போ நேரம் இங்கே இல்லை, ஆட்கள் இருக்குது, நாட்கள் இருக்குது. சரியா? ஸோ இங்கே ஆட்கள்ங்கிறது வந்து வண்டியை தான் எனக்கு ஆள் வண்டியை தான் நம்ம என்ன பண்ணோம், ஆட்களாக எடுத்துக்கணும். எத்தனை வண்டி, 6 வண்டி. அப்போ 6. ஓகேவா? நாட்கள் எத்தனை நாள், 5 நாள். அப்போ ஆட்களையும் நாட்களையும் மேலே எழுதியாச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறதா கீழே எழுதிக்கலாம். அப்போ 135 டன்னை கீழே எழுதிக்கலாம். எப்போ, இது வந்து ஒரு செட்டு. அதே மாதிரி இன்னொரு செட்டு எழுதுவோம். எத்தனை நாட்கள், 4 நாட்கள். அப்போ 4 மேலே எழுதிக்கிறோம். சரியா? ஓகே. எத்தனை சரக்கு வண்டிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ அந்த வண்டியை தான் நம்ம என்ன எடுத்துகிறோம், ஆட்களாக எடுத்துருக்கோம். அதை கண்டுபிடிக்க போகிறோம். அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? எத்தனை டன்னு, 180 டன்னு. சரியா? ரைட். இப்போ எல்லாமே எழுதியாச்சு. இப்போ சர்க்கிள் போடுவோம். எக்ஸு உள்ளது ஒரு சர்க்கிளாகவும் எக்ஸு இல்லாத ஒரு சர்க்கிளாக போடுவோம். இப்போ எக்ஸு உள்ளது ஒரு சர்க்கிளாக போட்டுடலாமா, போட்டுடலாம். போட்டால் 135 4 எக்ஸு ஒரு சர்க்கிளாக போட்டாச்சு. இப்போ எக்ஸு இல்லாத ஒரு சர்க்கிளாக போடுவோம். 6 5 அதுக்கப்புறம் 180. சரியா? போட்டாச்சு. இப்போ எக்ஸு இல்லாததை மேலே எழுதிக்கிறோம். அப்போ எக்ஸு இல்லாதது எங்கே இருக்குது, 6 5 180. ஆமாம். அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மேலே எழுதுவோம். 6 5 180. 6 6 5 180. ரைட்டா? மேலே எழுதியாச்சு. இப்போ எக்ஸு உள்ளதை கீழே எழுதுவோம். எக்ஸு உள்ளது எங்கே இருக்குது, 135 4. 135 4 எக்ஸு. அப்போ 135 4 எக்ஸு. அந்த எக்ஸு எழுத தேவையில்லை, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? இப்போ கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்னா, என்ன வரும், ஓரஞ்சு 5, ஓரஞ்சு 5. இங்கே இந்த 135 கேன்சல் பண்ணும்போது ஈரஞ்சா 10, மிச்சம் 3 இருக்கும். அந்த 3 5 பக்கத்தில் எழுதுங்க. 35 7 5 35. அப்போ 27 டைம். ரைட்டா? ரைட்டு. ஸோ அடுத்து பாருங்கள், 2 டேபிளால் கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணும்போது சரி, ஆமாம், கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளால் கேன்சல் பண்ணும்போது ஓரெண்டா 2 ஈரெண்டா 4. இங்கே வந்து மூவி ரெண்டா 6, மூவி ரெண்டா 6. ரைட்டா? ரைட்டு. ஸோ அடுத்து வந்து 3வது டேபிளால் கேன்சல் பண்ணுவோம். 1 3 3, 93 27 9. ரைட்டா? ரைட்டு. ஸோ இப்போ இந்த 2வை வந்து கேன்சல் பண்ணுவோம். 2வை கேன்சல் பண்ணுவோம். ஓரெண்டா 2, இங்கே 92 18. அப்போ 9 பக்கத்தில் இருக்கக்கூடிய 0 சேர்த்துக்குருவோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய 0 சேர்த்துக்கோ. அப்போ 90. சரியா? ரைட்டு. இப்போ இந்த 9ஐயும் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ண வரும், என்ன வரும்னா என்ன வரும், 1 9 9, 10 9 90, 9 90. அப்போ இங்கே 10. ஸோ இப்போ ஃபைனலாக மேலே என்ன இருக்குன்னா 10 இருக்குது, 1 இருக்குது, 1 இருக்குது. ரைட்டா? அப்போ 10 இன்ட்டு 1 இன்ட்டு 1 என்ன தான் வரும், 10 தான் வரும். அப்போ ஆன்சரு நமக்கு 10. அப்போ ஆன்சர் வந்து 10. ரைட்டா? அப்போ இது ஆன்சர் கிடையாது. நான் என்ன சொன்னேன், சம்மு ரீட் பண்ணும்போது சொன்னேன். அதாவது ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சரில் அந்த 6 சரக்கு வண்டி என்ன பண்ணணும், கழிக்கணும். அப்போ 10 மைனஸ் 6 என்ன வரும், 4 வண்டி கூடுதலாக தேவைப்படும். அப்போ 4ங்கிறது என்னது, ஆன்சரு. ஆன்சர் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். செக் பண்ணும்போது 4 சரக்கு வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்குது, 4 சரக்கு வண்டிங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ இதோட இன்றைக்கி கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம கிளாஸஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான பிடிஎஃப் ஃபார்மேட்டை, கொஷின்ஸ் மட்டும் இருக்குது அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை டெலகிராம் சேனலில் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ஸோ ஒரு டைம் என்ன பண்ணுங்க, டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு அதனுடைய லிங்க்கை, டெலகிராம் சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்.
ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணி டெலகிராம்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு ஒரு டைம் டெஸ்ட் எழுதி பாருங்கள். தேங்க்யூ.